பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி இன்னைக்கு வீட்டுல ப்ரேயரு, குழந்தைக்கு பர்த்டே. 3 ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, 3 மாதங்களும் பாத்தீங்கன்னா கன்னின் மணியை போல பாதுகாத்த பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்ததுதான். ஆனாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுத்து இம்மட்டுமாய் தைரியப்படுத்தி என்னை நடத்துகிற தேவனுக்கு கோடி கோடி நன்றி. அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகள் இன்னும் ஆவிக்குரிய வளர்ப்பில வளரணும். என் கணவருக்கு அடிக்கடிக்கு வருகிற எல்லா பலவீனங்களும் மாறணும். எங்க அத்தைக்கு சுகத்தை கொடுக்கணும். அவங்களுக்கும் அடிக்கடிக்கு பலவீனம் வருது. அவங்களுக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுக்காருக்கு இந்த வெயில் காலம்னா கொஞ்சம் அதிகமா காசு கிடைக்கும் தான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் எப்படிதான் கடந்து போகுதுன்னு தெரியல. ஏசப்பா எல்லாத்தையும் நிறைவா மாத்திட்டாரு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா 15க்குள்ளவே எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏசப்பா, வேலைக்கு போறது கஷ்டமா தான் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா தேவை மொத்தம் சந்திக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்னோட கூட இருக்கிறார். 21 நாள் உபவாச நாள்ல கூட நிறைய பலவீனங்கள், வயிறு வலி ஒரு பக்கம், என்னால முடியவே இல்லை. பீரியட்ஸ் டைம்ல கூட என்னால இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா என்னால நின்று ஒரு வேலை கூட செய்ய முடியலதான். ஆனாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நான் மேற்கொண்டு வரேன். தேவன் இன்னும் என்ன நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சாட்சி